ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன்ஸ் ஆஃப் பீரியாடிக் சிக்னல் வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன்ஸ் ஆஃப் நான் பீரியாடிக் சிக்னல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் நான் பீரியாடிக் சிக்னல். ஏன்னா எல்லா சைன் வேவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட்ல இருக்கும். இதை தான் நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். இது டைம் டொமைன்லையும் இது ஃப்ரீக்வன்சி டொமைன்லையும் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பேசுறது ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் பீரியாடிக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே வார்த்தையை நம்ம ஒன்றும் பேச போகிறதில்ல. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பேசுவோம். பேசுகிற வார்த்தைகள் வித்தியாசப்படும். அப்படின்னா நம்ம நார்மலாக பேசுகிறது எப்போவுமே என்னவாக தான் இருக்கும், நான் பீரியாடிக் சிக்னலாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? டைம் டொமைனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீக்வன்சி டொமைனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து 0 to 4 kHz வரைக்கும் ஃப்ரீக்வன்சியில் வந்து பேசுவாங்க. ரியல் வேல்யூஸ் வந்து 4000 அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பேண்ட்வித் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பேண்ட்வித் பார்த்தோம்னா இது வந்து பீரியாடிக். ஃபர்ஸ்ட் இது வந்து பீரியாடிக்கும் இது வந்து நான் பீரியாடிக். பேண்ட்வித்னா என்ன? மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ 5000 மைனஸ் 1000 விச் இஸ் ஈக்குவல் டு 4000. அதான் வந்து பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது டைம் டொமைன்லேயும் ஃப்ரீக்வன்சியில் தான் இது வந்து பீரியாடிக்கும் இது வந்து நான் பீரியாடிக்கும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பீரியாடிக் சிக்னலுக்கு ஏஎம் ரேடியோ ஸ்டேஷன், எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்லாம் எவ்வளோ ஹர்ட்ஸுக்கு நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் வந்து பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அதேமாரி அனலாக் டிவி, மிந்தி உள்ள டிவி, ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் எவ்வளோ பிக்சலில் அவங்க வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை டைம்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணுது அந்த ஸ்க்ரீனை, ரெசல்யூஷன் எப்படி இருக்குது, அதனோட பிக்சல்ஸோட வேல்யூஸ் என்ன, இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஸ்டின்ஸு. இந்த பீரியாடிக் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸு. இதில் பீரியட் ஆஃப் த சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க 100 மில்லி செகண்ட்ஸ். அதாவது டி ஈக்குவல் டு 100 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இப்படி கொடுத்துருந்தா அந்த மில்லி செகண்ட்ஸை செகண்ட்ஸாக மாற்றிடணும். ஓகேவா? மில்லி செகண்ட்ஸை செகண்ட்ஸாக மாற்றினா 1 மில்லி செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/1000 செகண்ட்ஸ். அப்போது இப்போ நம்மகிட்ட மில்லி செகண்ட்ஸில் என்ன இருக்குது, 100 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. 100 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1/1000 இன்ட்டு 100. ஓகேவா? இன்ட்டு 100. அப்போ 0 கேன்சல் ஆனால் ஈக்குவல் டு 10⁻⁻1 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து பீரியட். ஜஸ்ட்டு நம்ம என்னவா மாற்றிருக்கோம், இதாக தான் மாற்றிருக்கோம். மில்லி செகண்டாக தான் மாற்றிருக்கோம். அது ஃப்ரீக்வன்சியை கன்வெர்ட் பண்ணோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t. அப்போது 1/t என்னது செகண்ட்ஸில் 10⁻⁻1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 10⁻⁻1 1/10ன்னு அர்த்தம். 1/10 போடும்போது 1 இங்கே வரும், 10 மேலே போயிடும். அப்போ ஈக்குவல் டு 10 ஹர்ட்ஸாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? 10 ஹர்ட்ஸ் இங்கே இல்லை, 10 ஹர்ட்ஸாக கிடைக்கும். இதை வந்து கிலோ ஹர்ட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது 1 கிலோ ஹர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 ஹர்ட்ஸ். நம்மகிட்ட இருக்கிறது 10 ஹர்ட்ஸ். அப்போது 10 ஹர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணணும். 10 இன்ட்டு 1 10 டிவைடட் பை 1000 டிவைடட் பை 1000 0 கேன்சல் பண்ணும்போது 1/100ன்னு கிடைக்கும். 1/100ங்கிறது என்னது? 10⁻⁻2 கிலோ ஹர்ட்ஸ். ஓகேவா? கிலோ ஹர்ட்ஸ். 10⁻⁻2 கிலோ ஹர்ட்ஸ் தான் ஆன்சர். அது இதில் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். ஓகே. எக்ஸ்பிரஸ் எ பீரியட் ஆஃப் 100 மில்லி செகண்ட்ஸ் இன் மைக்ரோ செகண்ட்ஸ். அதாவது ஒரு மைக்ரோ செகண்டுக்கு யூஎஸ்ன்னு சொல்லுவோம். 1 மைக்ரோ செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/1000. இது வந்து மில்லி செகண்ட்ஸில் இருக்க மைக்ரோ செகண்ட் இல்லை. 1 மைக்ரோ செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000. 1 மில்லி செகண்ட் இஸ் ஈக்குவல் டு இது மைக்ரோ செகண்ட். 1 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 1000 மைக்ரோ செகண்ட். அப்போ 100 மில்லி செகண்ட் இஸ் ஈக்குவல் டு
100 into 1000 equal to 10 to the power of 5 microsecond. ஓகேவா? இதில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மில்லி செகண்டாக முதல்ல செகண்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா மைக்ரோ செகண்டாக மாற்றிருக்காங்க. இது இது என்ன அப்படின்னா சைன் வேவோட ஆஃப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்செட் 1/6 சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்செட் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 0. ஃபேஸ் இன் டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். அதோட ஃபேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். டிகிரிஸ்லையும் ரேடியன்ஸ்லையும் கண்டுபிடிக்கணும். ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ங்கிறது 360 டிகிரி. அப்போ 1/6 சைக்கிள்ங்கிறது 1/6 இன்ட்டு 360 is equal to 60 degrees. 60 degrees. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 60 டிகிரி. ரேடியன்ஸில் வந்து ஒரு டிகிரியாக இருந்தால் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 5/360. அப்போ ஈக்குவல் டு 5/180. ஓகேவா? 5/180. இது 60 டிகிரிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 60 இன்ட்டு 5/180. அப்போது இது வந்து பார்த்தோம்னா 5/3. 5/3. பையோட வேல்யூ 3.14 divided by 3 equal to 1.046 ரேடியன்ஸ். ஓகேவா? எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஒரு பீரியாடிக் சிக்னலை டீகம்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 5 சைன் வேவ் கிடைக்கி 100, 300, 500, 700, 900. அப்போ பேண்ட்வித் என்ன? பேண்ட்வித் நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. இதில் மேக்ஸிமம் வேல்யூ 900 மைனஸ் மினிமம் வேல்யூ 100. ஸோ ஆன்சர் வந்து 800 ஹெர்ட்ஸ். பேண்ட்வித்தும் வந்து ஹெர்ட்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 800 ஹெர்ட்ஸ். அப்போ இதனோட வீடியோ வந்து இது அனலாக் அண்ட் டிஜிட்டல்ஸ் டேட்டாவோட வீடியோ இதோட முடியுது. நான் நல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள்.